பாரதப் போரில் வெற்றி வாகை சூடிய பாண்டவர்கள் அஸ்தினாபுரத்தில் அரசாட்சி செய்து கொண்டிருந்த காலம். கதிரவன் உதயமாகி 10 நாழிகள் சென்றுவிட்ட பகல் நேரம். வழக்கம் போல அரசபை கூடியது. சபைக்கு வந்த தர்மன் தன் மாமா கண்ணபிரானை வணங்கிவிட்டு தன்னுடைய இருக்கைக்கு சென்று புன்சிரிப்போடு அமர்ந்தான். கண்ணபிரான் அவனுக்கு பக்கத்து இருக்கையில் வந்து அமர்ந்தார். அவர்களை தொடர்ந்து வந்த தர்மனின் சகோதரர்கள் நால்வரும் தத்தம் இருக்கையில் அமர்ந்தார்கள். சபை நடவடிக்கைகள் ஆரம்பமானது. அன்று பொது விசாரணை தினம், அதாவது அரசன் பொதுமக்களை சந்திக்கும் நாள். சபை கூடிய அந்த நொடியில் அன்று ஒரு வழக்கு வரப்போகிறது என்பதை, அந்த வழக்கு தன்னை திகைக்க வைக்கப் போகிறது என்பதையும் அறியாத தர்மன் யதார்த்தமாக வீற்றிருந்தான். தலைமை காவலன் உள்ளே வந்து, அரசே, வழக்கு ஒன்று தாங்கள் விசாரணைக்காக வந்துள்ளது என்று கூறினான். அவர்களை உள்ளே அனுப்பிவை என்றான் தர்மன். இருவர் உள்ளே வந்தனர். இருவருக்கும் 40 அல்லது 42 வயதிருக்கலாம். கட்டுமஸ்தான உடற்கட்டோடு இருந்தார்கள். அவர்களில் ஒருவன் கையில் ஒரு பெரிய செப்புத் தவளை இருந்தது. கையில் தவளையோடு இருந்தவன் முதலில் பேசினான். அரசே, என் பெயர் தேவநாதன். நான் ஒரு விவசாயி. இங்கிருந்து 10 காத தூரத்தில் என்னுடைய கிராமம் உள்ளது. விவசாயத்தை விரிவுபடுத்துவதற்காக இவரிடம் 5 வேலி நிலத்தை வாங்கினேன். வாங்கிய அந்த நிலத்தை செம்மைப்படுத்துவதற்காக தோண்டிய போது இந்த தவளை கிடைத்தது. இதற்குள் ஏராளமான பொற்காசுகளும் தங்க ஆபரணங்களும் உள்ளன. இந்த இடத்தை எனக்கு விற்ற இவரின் முன்னோர்கள் புதைத்து வைத்திருக்கலாம். நான் பணத்தை கொடுத்து இடத்தை மட்டும்தான் வாங்கினேன். அதனால் இந்த தவளை எனக்கு வேண்டாம். கொடுத்தால் இவர் வாங்கிக் கொள்ள மாட்டேன் என்று சொல்கிறார். ஆகவே இதை அவரை வாங்கிக் கொள்ள சொல்லுங்கள் என்றான். இப்போது அவனுடன் வந்த இன்னொருவன் பேச ஆரம்பித்தான். அரசே, என் பெயர் மாயநாதன். நானும் அதே ஊரை சேர்ந்தவன்தான். 3 மாதங்களுக்கு முன்பு அந்த இடத்தை இவரிடம் விற்று பணத்தை முழுவதுமாக நான் பெற்றுக்கொண்டு விட்டேன். எனக்கும் அந்த இடத்திற்கும் இப்பொழுது எந்த சம்பந்தமும் இல்லை. அந்த இடத்தை வாங்கிய பிறகு விவசாயம் செய்வதற்காக நிலத்தை செம்மைப்படுத்த ஆரம்பித்த போது அதில் இருந்த மரங்களையெல்லாம் இவர் வெட்டி எடுத்து கொண்டார். அதேபோல அந்த இடத்திலிருந்து கிடைத்த புதையலும் இவருக்கு தான் சொந்தம். அதனால்தான் அவர் கொண்டு வந்து கொடுத்தபோது வேண்டாம் என்றேன். இப்போது அதைத்தான் சொல்கிறேன். எனக்கு அது வேண்டாம். அரச சிம்மாசனத்தில் வீட்டிருந்து வழக்கை கேட்ட தர்மன் திகைத்து போய்விட்டான். இருவர் சொல்வதுமே சரியாகத்தான் தெரிந்தது. நியாயமாகவும் பட்டது. சரி, வழக்கு என்றால் அதற்கு தீர்வு ஒன்று வேண்டுமே. யாருக்கு சொந்தம் அந்த புதையல்? யோசிக்க யோசிக்க குழப்பம்தான் அதிகமானது. சபையோ ஸ்தம்பித்து போய் முற்றிலும் நிசப்தமாக இருந்தது. தர்மன் யோசனையுடன் மெதுவாக வலது பக்கம் திரும்பி தன் அருகில் அமர்ந்திருந்த கண்ணபிரானை நோக்கினான். அவர் புன்னகை செய்தார். என்ன தீர்ப்பு சொல்லட்டும் என்று தர்மன் தன் கண்களாலேயே அவரை வினவினான். அவர் தன் கையை சற்றே உயர்த்தி தன் விரல்களால் சமிக்கை முறையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவனுக்கு உணர்த்தினார். அவனும் அதன்படி செய்தான். வழக்கை சமர்ப்பித்த இருவரையும் பார்த்து சொன்னான். தீர்ப்பு நாளைக்கு சொல்லப்படும். அந்த தவளையை தானாதிகாரியிடம் கொடுத்துவிட்டு நீங்கள் இருவரும் இப்போது செல்லுங்கள். நாளை இதே நேரத்துக்கு இங்கே வாருங்கள். அவர்களுள் அப்படியே செய்துவிட்டு அரச சபையை விட்டு சென்றார்கள். அன்று மாலை கனத்த மனதுடன் அரண்மனை தாழ்வாரத்தில் காலையில் சமர்ப்பிக்கப்பட்ட வழக்கை பற்றிய ஆழ்ந்த யோசனையுடன் முன்னும் பின்னுமாக நடந்து கொண்டிருந்தான் தர்மன். என்ன தீர்ப்பு சொல்லுவது? ஒன்றும் புரியவில்லை. ஏதும் பிடிபடவில்லை. சரி, கண்ணபெருமானையே கேட்டு விடுவோம் என்று முடிவு செய்தான். என்ன ஆச்சரியம்! கண்ணன் தாழ்வாரத்தின் மற்றொரு பகுதியிலிருந்து தர்மனை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அவர் அருகில் வந்தவுடன் தர்மன் சொன்னான். மாமா, எனக்கு தர்ம சங்கடமாக இருக்கிறது. இன்று வந்த வழக்குக்கு என்ன தீர்ப்பு சொல்லுவது? நீங்கள்தான் உதவ வேண்டும். கண்ணன் சொன்னார். தர்மா, கவலையை விடு.
இந்த வழக்கின் போக்கு நாளை தலைகீழாக மாறிவிடும் என்று மிகுந்த தர்ம சிந்தனையோடு பேசிய அவர்கள் இருவருமே நாளை முற்றிலும் எதிர்மாறான வாதத்தோடு பேசுவார்கள். அவர்களிடம் பேச்சும் போக்குமே உன்னை ஒரு நல்ல தீர்ப்பை சொல்ல வைக்கும். நாளை காலை வரை பொறுத்திரு. இந்த ஒரு இரவில் என்ன நடந்துவிடப் போகிறது மாமா? அவர்கள் என்ன மனமாற்றம் பெறப்போகிறார்கள் என்று வினவினான் தர்மன். அதற்கு புன்னகையோடு கண்ண பரமாத்மா பதிலுரைத்தார். இன்று இரவு நடுநிசியிலிருந்துதான் கலியுகம் பிறக்கிறது. கலியுகம் எப்படி இருக்கும், கலியுகத்தில் மனிதர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் சகோதரன் சகாதேவனிடம் கேட்டு தெரிந்து கொள். எல்லாவற்றையும் கற்று உணர்ந்தவன் அவன்தான். இப்படி இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் போது பேச்சு குரல் கேட்டோ அல்லது அந்த மாயக்கண்ணனின் மாய உந்துதலாலோ அங்கே சகாதேவனும் வந்து சேர்ந்தான். அவனை பார்த்த கண்ணன் உடனேயே சொன்னார், ஆஹா தர்மா, உன் தம்பி இதோ வந்து விட்டான், அவனையே கேள். சகாதேவா, இன்று இரவு கலியுகம் பிறக்கிறதல்லவா? கலியுகம் எப்படி இருக்கும், கலியுகத்தில் மக்களின் மனநிலையும் செயல்களும் எப்படி இருக்கும் என்பதை நீயே உன் சகோதரனுக்கு எடுத்து கூறு. ஆமாம் அண்ணா, இன்று இரவு கலியுகம் பிறக்கிறது. கிரேதா யுகத்தில் 100க்கு 100 மனிதர்கள் நல்லவர்களாக இருந்தார்கள். அடுத்து வந்த திரேதா யுகத்தில் 4 பேருக்கு ஒருவர் என்ற விதத்தில் தீயவர்கள் தோன்றினார்கள். அந்த யுகத்தில் தான் இராமாயணம் நடந்தது. அடுத்தது நாம் வாழும் இந்த துவாபர யுகம். இந்த யுகத்தில் 4 பேருக்கு 2 பேர் தீயவர்கள், இறந்து போன துரியோதனன், துச்சாதனன் போன்றவர்கள். துவாபர யுகம் இன்றுடன் முடிவடைகிறது. கலியுகம் பிறக்கிறது. கலியுகத்தில் 4 பேர்களுக்கு 3 என்ற கணக்கில் தீய சக்திகள் தோன்றும். ஆனால் அந்த ஒருவர் மற்ற 3 போராடி தர்மத்தை நிலைநிறுத்துவார். கலியுகத்தில் போக போக இந்த போராட்டம் அதிகரிக்கும். மக்களின் மனநிலைமை பொதுவாக தீயதாகவும் சுயநலமிக்கதாகவும் மாறும் என்றான் சகாதேவன். கத்தும் குயிலோசைகளுக்கிடையே அடுத்த நாள் பொழுதும் புலர்ந்தது. தர்மன் வழங்கவிருக்கும் தீர்ப்பை தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தோடு வருவதைப் போல கதிரவனும் கிழக்கில் பிரகாசமாக உதயமானான். படுக்கையை விட்டு எழுந்த தேவநாதனுக்கு பொறி தட்டியது. ஆமாம், கலியுகத்தின் முதல் நாளில் மகிமையோடு அவன் மனதில் பொறி தட்டியது. அந்த பாயாய் போன மனது ஒரு அருவியின் வேகத்தோடு வேலை செய்ய ஆரம்பித்தது. நேற்று தான் செய்த காரியம் பெரும் தவறு என்று அவனுக்கு தோன்றியது. புதையல் கிடைத்ததை வெளியில் சொல்லாமலே இருந்திருக்கலாமே என்றும் அவன் நினைத்தான். அதை அப்படியே வைத்திருந்தால் தானும் தன் சந்ததியினரும் எத்தனை தலைமுறைகளுக்கு உட்கார்ந்தே சாப்பிடலாம் என்று நினைத்து பார்த்தான். மலைப்பாக இருந்தது. 10 தலைமுறைகளுக்கு மேல் அது வருமே. மிகுந்த மனப்போராட்டத்திற்கு பிறகு ஒரு முடிவிற்கு வந்தான். இன்று அரண்மனையில் அரசரிடம் தன் தவறை எடுத்துச் சொல்லி அந்த புதையலை வாங்கி கொண்டு வந்துவிட வேண்டும் என்று முடிவு செய்தான். ஏன், மன்னர் காலில் விழுந்தாவது அதை பெற்று கொண்டு வந்துவிட வேண்டும் என்ற துடிப்பும் உண்டாயிற்று. உடனே விரைந்து செயல்பட்டான். அடுத்த 3 நாழிகைக்குள் தன் காலை கடன்களை முடித்துவிட்டு அரண்மனைக்கு செல்வதற்கு தன்னை தயார் செய்து கொண்டான். அதேபோல அந்த நகரின் மறுபகுதியில் தன் நண்பனின் வீட்டிலிருந்த மாயநாதனுக்கும் அதே எண்ணம், அதே துடிப்பு எல்லாம் ஏற்பட்டது. அவனும் புதையலை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்று முடிவு செய்தான். இருவரும் அரண்மனை வாசலில் சந்தித்தார்கள். யதார்த்தமாக தங்களின் புதிய முடிவை விவாதிக்க ஆரம்பித்தார்கள். அது பெரிய சண்டையில் போய் முடிந்தது. ஒருவரை ஒருவர் அடித்து தாக்கியதோடு ஒருவர் ஆடையை ஒருவர் கிழித்து கொள்ளும் நிலைக்கு வந்து விட்டார்கள். அரண்மனை காவலர்கள் தான் அவர்களை சமாதானப்படுத்தி, வழக்கு நிலுவையில் இருக்கும்போது நீங்கள் அடித்து கொள்வது நியாயமாக இல்லை என்றார்கள். எதுவாக இருந்தாலும் மன்னர் வந்த பிறகு அவரிடமே எடுத்துரையுங்கள் என்றார்கள். இருவரையும் அமர செய்தார்கள். சற்று நேரம் கழித்து மன்னர் வந்துவிட செய்தி கிடைத்ததும் உள்ளே அனுப்பி வைத்தார்கள். உள்ளே சென்றவர்கள் மன்னன் தர்மனை வணங்கினார்கள். தேவநாதன் தான், அதாவது தவளையை தோண்டி எடுத்தவன் தான் முதலில் பேசினான். அரசே, தவறுக்கு என்னை முதலில் மன்னியுங்கள். அந்த புதையல் எனக்கு தான் சொந்தம். இவர் நேற்று தெளிவுபடுத்தியதைப் போல நிலத்தை நான் வாங்கிவிட்டேன். அதன் மேற்பகுதியில் இருந்த மரங்களையெல்லாம் வெட்டி நான் தான் எடுத்துக்கொண்டேன். அதே போல நிலத்தின் அடியில் இருக்கும்
அங்கிருந்து கிடைத்த அந்த புதையலும் எனக்கு தான் சொந்தம். ஆகவே என்னிடமே தரும்படி வேண்டிக் கொள்கிறான் என்றான். பதட்டத்தோடு இடைமறித்த நிலத்தின் முன்னாள் சொந்தக்காரனும் பேச ஆரம்பித்தான். அரசே, இவன் சொல்வது முற்றிலும் தவறு. நேற்று நடந்த செயலுக்கு நானும் வருந்துகிறேன். என்னை மன்னியுங்கள். அந்த புதையல் என் முன்னோர்களின் சேமிப்பு. எங்கள் குடும்ப வாரிசுகளின் எதிர்காலத்திற்காக புதைத்து வைக்கப்பட்ட சேமிப்பு அது. அந்த சேமிப்பு முழுவதும் என்னையே சேர வேண்டும். அது இருப்பது தெரிந்திருந்தால் நிலத்தை நான் விற்றிருப்பேனா? ஆகவே அதை எனக்கே கொடுக்கும்படி உத்தரவிடுங்கள். மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறினான். தர்மன் புன்முறுவல் செய்தான். கண்ண பரமாத்மா சொல்லியது போல எல்லாம் தலைகீழாக மாறிவிட்டது. என்னே கண்ணனின் மகிமை. புலங்காகிதம் அடைந்தான். ஆரம்பமான கலியுகத்தின் பாதிப்பு அவனை மட்டும் விட்டு வைக்குமா? ஆகவே தெளிவோடு கலியுகத்தின் முதல் தீர்ப்பை தன் திருவாயால் தீர்மானிக்கச் சொன்னான். அதாவது, அந்த புதையல் யாரால் எந்த காலத்தில் புதைக்கப்பட்டது என்பது தெரியாது. கடந்த காலங்களில் அந்த நிலம் பல கைகள் மாறியிருக்கலாம். ஆகவே எந்த குறிப்பும் இன்றி அது யாருக்கு சொந்தம் என்பதை எவரும் தீர்மானிக்க முடியாது. ஆகவே அதை பொது சொத்தாகி இந்த அரசுக்கே அது சொந்தம் என்று அறிவிக்கிறேன். அதுபோல பூமிக்கு அடியில் இருந்து இது போன்று எந்த பொருள் கிடைத்தாலும் அவை அரசிற்கே சொந்தமாகும். எடுப்பவர்கள் அதை அரசிடமே ஒப்படைக்க வேண்டும். தான் அதிகாரியிடம் இருக்கும் அந்த செப்புத்தவளையை நம் கஜானாவில் ஒப்படைக்கும்படி ஆணையிடுகிறேன். வழக்கை கொண்டு வந்த இருவருக்கும் நேற்று பேசிய தர்ம சிந்தனையான பேச்சிற்காக ஆளுக்கு 100 பொற்காசுகள் கொடுக்கலாம் என்று இருந்தேன். ஆனால் இன்று காலை இவர்கள் இருவரும் அரண்மனை வாசலில் சண்டை போட்டு கொண்டதாக, அதனால் அந்த பணமும் இவர்களுக்கு கிடையாது. இருவரையும் சண்டை சச்சரவின்றி நட்போடு இருக்கும்படி ஆணையிடுகிறேன். இந்த வழக்கு இத்துடன் முடிவடைகிறது. அதாவது, கலியுகம் பிறப்பதற்கு முன்பாகவே கண்ணனின் காலம் முடிந்துவிட்டதாக ஒரு அபிப்பிராயம் உண்டு. அதை பற்றி கவலை கொள்ளாமல் கதை சொல்லும் செய்திக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குமாறு அனைவரையும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த கதையிலிருந்து நமக்கு தெரிந்த கருத்து என்னவென்றால், கலியுகத்தின் ஆரம்பத்தில் இப்படி இருந்தது. போக போக இருக்கும் நால்வருமே தீயவராகத்தான் இருக்கிறார்கள். அதனால் அனைவரும் அன்போடு இருங்கள். உங்களால் முடிந்தவரை இல்லாதவருக்கு உதவி செய்யுங்கள். அதுவே தர்மம். அந்த தர்மத்தை கடைபிடித்தால் என்றும் நமக்கு நன்மைதான். மீண்டும் இது போன்ற ஒரு ஆன்மீக கதையில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.